ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து ஒரு 63 பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 202 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து லிட்டில் பிட் கேப் அப் கிடச்சிக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில். காரணம் என்னன்னா, யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவில் முடிஞ்சுது, அந்த ஒரு ரீசனு. அது இல்லாமல் நம்மளோட ஐடி செக்டர்லாம் கொஞ்சம் வலிமையாக ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கிடச்சிக்கிட்டே இருக்குது. நேற்று பாருங்கள், டவ் 30 வந்து 150 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்பி 28 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 162. ஸோ அங்கே டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால தான் நம்ம ஐடி இங்கே ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுது. ஆனால் பிரெண்ட் க்ரூட் ஆயிலில் பார்த்தா அவன் காலையில் 83 இருந்தான். அது ஒரு பாசிட்டிவ் நமக்கு. இப்போ 85.29 ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி வந்த ஹையே 85-65 தான். ஸோ மார்க்கெட் அந்த ரேஞ்சஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் நமக்கு அந்த கேப் அப் கிடச்சிது. கேப் அப் என்ன தான் கிடைச்சாலும் மார்க்கெட் அகைன் அந்த 24,200 போய் தொட்டானா தலைமையிலேயே கொட்டுறானுங்க. இன்றைக்கி போன ஹை வந்து 188 வரையும் போயிருக்கு. 188 மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, 24,200 தொட்டால் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அது அங்கேருந்து ஒரு 13 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த இடத்த நம்மளால் சூஸ் பண்ண முடியல. பட் மார்க்கெட் அந்த 24,161 மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. நேற்று இந்த ஹை இந்த இடத்துலேருந்து டவுன் ஆச்சு பார்த்தீங்களா, 12:45 அந்த ஏரியா வந்தாவே மார்க்கெட் அங்கேருந்து செல் ஆஃப் ஆகுது. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகப்படியாக ட்ரேட் ஆனது. அந்த ஏரியாவிலேருந்து தான் மார்க்கெட்டு அகைன் அண்ட் அகைன் அந்த 24,050க்கே வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இன்றைக்கி 50 வரையும் வந்திருக்கு. 24,050. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் 24,000 உடைக்கிறது நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. உடைக்கிறது கஷ்டமாக இருக்குமோ, இல்லை ஒரு கேப் டவுனில் உடைக்குதோ என்னவோ தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 85 இருக்குது. அது போக போக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அது பிரச்சனை. அவங்களது டவுனில் ஆச்சுன்னா நமக்கு இங்கே டவுன் வரும். டெய்லியும் ஒரு 63-50 இந்த மாதிரி கேப் அப் ஆகிட்டே இருக்குது. அது நாளைக்கு டவுனில் வந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக 24,000 கிட்ட தான் ஓப்பன் ஆகும். அப்போ ஈஸியாக உடைக்கும். அதனால் சொல்கிறேன், ஓகேங்களா. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10.15 நினைக்கிறேன், 10.15 தானே இது, 10.45க்கு மார்க்கெட் மேலே போச்சு. 24,200 ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் அப்படின்றது நமக்கு கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அங்கே போனாவது செல் ஆஃப் ஆகுதுன்னு தெரியுது. அதனால் மார்க்கெட் அங்கேருந்து பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால தான் இண்டெக்ஸ் பெரிய லெவலில் கீழே முடிஞ்சிருக்கு. வெறும் 6 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். 5.25 பாயிண்ட் இறங்கியிருக்கு இன்றைக்கி நிஃப்டி 50. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 1.44, ஒரு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். இன்றைக்கி நிஃப்டிக்கு அதிகப்படியாக சப்போர்ட் பண்ண செக்டார் அப்படின்னு பார்த்தா ஐடி தாங்க பண்ணியிருக்கு. ஏன்னா நான் தான் சொன்னேனே, நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, டெக் கம்பெனி எல்லாம். அப்போ ஐடி இங்கே கண்டிப்பாக இந்த ஐடியோட இம்பேக்டால் தான் இந்த கேப் அப் இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். HCL, அப்புறம் விப்ரோ, டெக் மகேந்திரா, டிசிஎஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் இருந்தது. இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.75%, அதாவது 1%க்கு கீழே பையிங் ப்ரெஷர் இருந்த மாதிரி தான் இருந்தது. அவன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் சில ஆட்டோ செக்டார்ஸு, அப்புறம் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிஃப்டி 50க்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. பர்டிகுலராக மாருதி, M&M இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் இருந்தது. நிஃப்டி 50யை கீழே இழுத்தது சொல்லவே வேணாம். இன்றைக்கி இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் தான். பேங்க் நிஃப்டி பாருங்கள், -175 பாயிண்ட்டு, ஃபினான்ஷியல் வந்து -136, பேங்க் எக்ஸு -192, மிட் கேப் நிஃப்டி 21 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 252 பாயிண்ட்டு மைனஸு. இதில் இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு 12.28, இன்றைக்கி ஒரு 3% கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல நியூஸாக இருந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸ் எல்லாமே நல்லதாகவே இல்லை. அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஓஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டால் அது ஓயலை. இன்னும் அதிகப்படியான
பிரச்சனை தான் வந்துக்கிட்டே இருக்குது. புதிய புதிய மிரட்டல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பிரச்சனைகள் இன்றைக்கி பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் க்ரூட் ஆயில் விலை 83 ரூபா இருந்தது காலையிலலாம். 83.22 இருந்ததில் 83 84 இருந்திருக்கு. இன்றைக்கி 85 கிட்ட, இப்போ மறுபடியும் 85 கிட்டேயே பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்ன? அங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அந்த கடல் வழி தடத்தில் சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நமக்கு இன்னும் இன்றைக்கி நடக்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். அதனால் நமக்கு இன்றைக்கி தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் க்ரூட் ஆயில் விலை பெருசாக இன்க்ரீஸ் ஆகுது. இது க்ரூட் ஆயில் பிரச்சனை வந்தாவே நம்மளோட மார்க்கெட்டுக்கு பெரிய தலைவலி. ஏன்னா இம்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க? செல்லிங் தான் பண்ணுவாங்க. அப்போ இந்தியா ரூபா பெரிய லெவலில் கீழே தான் விழும். அது இன்றைக்கி இம்பேக்ட் பண்ணலனாலும் நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக காட்டும். பெரிய தடைக்கல்லாம் இருக்கிறது இந்த 24,200. ஸோ 24,200 விடவே மாட்டுறாங்க. இதோட 5ஆவது நாள் இன்றைக்கி அது தொட்டுட்டு இறங்குது. ஸோ இந்த 24,200 வெரி 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 ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த 24,200க்கு மேலே 24,200க்கு மேலெலாம் இல்லை, அந்த 24,350க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் ஏறும். ஒரு 200 பாயிண்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 24,000 அப்படின்ற சப்போர்ட்டை மார்க்கெட் ஸ்ட்ராங்காக உடைச்சாதான் 23,800 வரையும் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 180 பாயிண்ட்டுக்கு தான் நிஃப்டி 50 ஒரு 6 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வேறு எங்கேயுமே போல் வந்தால் கீழே வந்தால் 24,000 டச் பண்ணால் போகிறான், 24,200 வரையும் போகிறான். 24,200 டச் பண்ணால் மறுபடியும் அந்த 24,000க்கே வரான். ஸோ நடுவில் இருக்க இந்த 180 பாயிண்ட்டுக்கு தான் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்குது இந்த நிஃப்டி 50 ஒரு 6 நாளாக. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி ஐடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. அதுவும் ஒன்றும் இல்லை, மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. பெரிய லெவலில் மைனஸ் ஆகாமல் -5 பாயிண்ட்டுன்னு முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் காலையிலே ஒரு 3 கால் பண்ணோம், 3மே ப்ராஃபிட். அப்போவே ஒரு 2,200 கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரி அப்படின்றதுனால சென்செக்ஸ் சென்செக்ஸில் பாருங்கள், நான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் என்ன கொடுத்தேன்னா 77,200 பிஇ புட் சைடு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த 27,200. ஏன்னா 27,200 வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது. மார்க்கெட்டு முடிகிற வரையுமே அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தாங்க இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதை மேனிப்புலேஷன் நடந்த மாதிரியே தான் இருக்குது. அந்த 27,200 சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கோடியோ என்னமோ 1.5 கோடிக்கு மேலே இருந்தது. இது 74 லட்சமோ என்னமோ தான் இருந்தது புட் சைடில். ஆனால் அதை கஷ்டப்பட்டு மார்க்கெட் கீழே இறக்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இது பாருங்களேன். ஆனால் மார்க்கெட் கடைசியில் க்ளோஸ் ஆனது 77,258, வெயிட்டட் ஆவரேஜில் 77,186. பார்த்துங்க, மார்க்கெட்டு 77,100 கிராஸ் பண்ணி போச்சு. அது வரையும் இந்த 77,200 கால் வந்து 25 ரூபாவோ 30 ரூபாவோ இருந்ததுங்க. அப்படியே அதை ஜீரோ பண்ணான். இவன் 70 பைசா தாங்க இருந்தான். பாருங்கள், ஆமாம் 70 பைசா. இந்த 70 பைசாவில் தாங்க நான் கடைசியாக எடுத்தேன். அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். இதில் தான் நான் ப்ராஃபிட் பண்ணேன். இந்த 77,200 நல்ல ப்ராஃபிட். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்து தான் அந்த கால் தான் 77,200 புட் சைடில் தான். அது இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட். ஒரு 2,000 ரூபா அந்த நேரத்தில் ஒரு 2-3 நிமிஷத்தில் அது 3 மணி கால் மேலே தான் போச்சு. எனக்கு நல்லா தெரியும் 77,400 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. போனவனையுமே அங்கேருந்து இறங்குன்னு அங்கேருந்து இறங்க ஆரம்பித்தவன் 77,100 வரையும் வந்தான். இது வரையும் வெயிட் பண்ணல. நாங்கள் மினிமம் பாயிண்ட்லேயே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். 2,000 ரூபான்னா அப்போ 20 பாயிண்ட்டுன்னு வச்சிங்களேன். 10 லாட்டுனா எவ்வளோ வருது? அந்த கணக்கு தான். அதில் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஓவராலாக அப்படி இப்படி பார்த்தா ஒரு 6,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியாச்சு இந்த எக்ஸ்பைரி டேயில் சென்செக்ஸில். ஃபஸ்ட்டு கால் எடுத்தது இந்த எக்ஸ்பைரி டேயில் எடுத்தது கன்ஃபார்மாக எடுத்தது. அகைன் ஒரு வாட்டி நான் இந்த எக்ஸ்பைரியில் இந்த 77,200 மறுபடியும் எடுத்தேன். அதில் ஒரு 1,700 ரூபாய் கிடச்சிது கடைசி நேரத்தில் எடுத்தது. ஸோ ஓவராலாக ஒரு 6,000 இன்றைக்கி ஏர்ன் பண்ணிட்டேன். அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி லாஸ் பண்ணல நிஃப்டி 50ல், அதை இன்றைக்கி ரெக்கவரி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சது. காரணம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியால்.
இதே தான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுத்தேன். எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக தான் முடிச்சிருப்பாங்க. சில பேர் அதிகமாக இருப்பாங்க, சில பேர் அந்த மினிமம் ஒரு 3000க்குள்ளே இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்த எக்ஸ்பைரி டேயில் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு இந்த வீக்கோட கடைசி நாள், வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட்டுக்கு ஆகாது. அது இல்லாமல் வேர்ல்டில் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் விலை ஏறிக்கிட்டு இருக்குது. மற்ற வேர்ல்டு மார்க்கெட்லாம் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த டவ் 30 S&P நாஸ்டாக்லாம் பார்த்துட்டோம். இப்போ நடக்கிற ட்ரேட் ஆகிற FTSE 46 பாயிண்ட் மைனஸு, CAC 40 90 பாயிண்ட் மைனஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டாக்ஸ் 260 பாயிண்ட் மைனஸு, நிக்கி 1915 ஒரு 3% கீழே க்ளோஸ் ஆகிருக்கு மைனஸில். ஆங்சங் 327 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் 73, நம்ம NSE நிஃப்டி 6 பாயிண்ட் மைனஸு, BSE சென்செக்ஸ் 1 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, STI 20 பாயிண்ட் மைனஸு, காஸ்பி 463. இவன் டெய்லியும் ஒரு 5% 6% விழுந்துக்கிட்டே இருக்கான் காஸ்பி. US டாலர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது. நம்ம USD INR அவன் போயிட்டான் 96.345 டாலர் USD இந்திய டாலர். இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 100 போய் தொடுந்தாங்க தோணுது. ஏன்னா இதோட ஆல் டைம் ஐயே வந்துட்டான் மறுபடியும். நம்ம ரூபாய் டிப்ரிசியேஷன் நோக்கி போய்கிட்டே இருக்குது. கோல்டு குறைஞ்சிருக்கு லிட்டில் பிட்டு, சில்வர் குறைஞ்சிருக்கு, காப்பர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது. இந்த ஸ்பாட் க்ரூட் ஆயில் 79.80 டாலர் கிட்ட க்ளோஸாக இருக்குது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 34 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, மணி இப்போது 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் -288 பாயிண்ட்டு. ஸோ அவன் ப்ளஸில் இருக்கான், அவன் மைனஸில் இருக்கான். காரணம் என்ன? ஏதோ டெக் பிரச்சனை இருக்குது நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸில். அதனால தான் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இவன் டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இறங்கிட்டு இருக்கான், 277 பாயிண்ட்டு சம்திங்ட்டு. ஸோ இப்போ நடக்கிற மார்க்கெட்டில் இவன் இவ்வளோ இறங்குறான்னா இப்போ ஏதோ பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது US மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு அதையும் பார்த்துட்டு, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இதுக்கப்புறம் விலை எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பாக கேப் டவுனான்னு தெரியும். நான் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு 2 நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் மார்க்கெட் கண்டினியூஸாக 2 நாளும் 50 பாயிண்ட்டு 34 பாயிண்ட்டு, இன்றைக்கி 63 பாயிண்ட்டு கேப் அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இன்னமும் மார்க்கெட் கேப் டவுனில் தான் வரும், சப்போர்ட்டை நோக்கி தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் எனக்கு மார்க்கெட்டோட டெப்த்து, மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் இதை வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. மார்க்கெட் அகைன் சப்போர்ட்டை நோக்கி தான் வரும் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு ஒரு கேப் டவுன் வந்தால் இது சென்செக்ஸ் எக்ஸ்பைரி முடிஞ்சது, வீக்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆனது 77,258, வெயிட்டட் ஆவரேஜில் 77,186ன்னு காட்டுறான். ஓகேங்களா? ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா சென்செக்ஸில் நாளைக்கு 76,944 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதை உடைச்சதுன்னா 76,651 செகண்ட் சப்போர்ட்டு, அதையும் உடைச்சதுன்னா 76,306. இந்த 3 சப்போர்ட் போதும் நாளைக்கு சென்செக்ஸில். இல்லை இன்றைக்கி மாதிரி ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கிடைக்குது அகைன் மார்க்கெட்டில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,576, அதை உடைச்சானா 77,813, அதையும் உடைச்சா 78,110 இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் மார்க்கெட்டில். இதுதான் நாளைக்கு சென்செக்ஸ்க்கான இன்ட்ராடே லெவல்ஸு. நிஃப்டி 50 வந்தால் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 24,081, க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெயிட்டட் ஆவரேஜில் 24,072ன்னு காட்டுறான். ஸோ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,000, அதாவது அந்த 24,000 23,997 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைச்சதுன்னா 23,924, அதையும் உடைச்சதுன்னா 23,824. அதை நான் நேற்றே சொன்னேன்ல 23,800 நோக்கி வரும் அப்படின்னு. அது இந்த சப்போர்ட்டு மாறவே இல்லை, நேற்று இருந்த சப்போர்ட்டே தான். ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி மாதிரி லிட்டில் பிட் கேப் அப் கிடச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதே 24,161, அதே 24,216, அதே 24,286. இதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி எங்கேயுமே போகல. கேப் அப்பில் ஒரு 63 பாயிண்ட் வந்தது,
63 பாயிண்ட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 43 பாயிண்ட் போனான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்க தான் ஆரம்பிச்சுது. ஸோ மார்க்கெட் இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50ல். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு 7 பேருங்க இந்த 24,161 ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், இதை பிளைண்டாக நம்பி எடுக்காதீங்க. இது நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேன். இதை தொட்டவுடனே இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா சந்தோஷம்தான். அன்றைக்கி போன வீக் நடந்த மாதிரி நடந்துற போது எது பண்ணாலும் ஸ்டாப் லாஸை போட்டு பண்ணுங்கள். பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு ஒருத்தர், 4,000 ரூபாய்க்கிட்ட பண்ணியிருக்காரு. 3 லாட் எடுத்து இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டவுடனே எடுத்திருக்காரு. இந்த இடம் தான் எடுத்திருக்கேன்னு போட்டிருக்காரு. 12லேருந்து உங்கள் ரெசிஸ்டன்ட் தான் சார் எடுத்தேன், ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷம்தான். எனக்கு இந்த பாருங்கள் சிரிப்பு வருது, சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் லாஸ் வந்தால் என்னை எதுவும் குறை சொல்லாதீங்க. இது நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி அதில் ப்ராஃபிட் வந்ததுன்னா எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, சந்தோஷம்தான். லாஸ் வந்தால் குறை சொல்லாதீங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.